लक्ष्मी वल्लभ पर्यन्तां वंदे गुरु परंपरां ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏழ்வாறுமுய்ய அவர் செய்தம் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்ந்து. கண்ணபிரானை தொட்டிலே இட்டு தாளாட்டுகின்ற யசோதையனுடைய பாவனையிலே பாசுரங்களை அருளி செய்கின்ற பெரியாழ்வார் இந்த மாணிக்கம் கட்டி என்கின்ற 3ஆம் திருமொழியிலே தேவதைகள் எல்லாம் வந்து அந்த எம்பெருமானுக்கு கிஞ்சித்காரம் பண்ணி, அதாவது ஓரொரு வஸ்துவை அவனுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து தாங்கள் நிறம் பெறுகிறார்கள். எம்பெருமான் அவர்களுக்கு எத்தனையோ உபகாரங்களை பண்ணுகின்றார். அப்படி பண்ணின உபகாரத்திற்கு பிரத்யுபகாரமாக அவர்கள் என்ன பண்ண முடியும்? ஏதோ அவன் அவர்களுக்கு கொடுத்ததிலேயே ஒன்றை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லலாம். அத்தனை நாமும் கூட அதைத்தானே செய்கிறோம். பகவானிடத்திலே கொண்டு போய் நாம் இதை சமர்ப்பித்தோம் அதை சமர்ப்பித்தோம் என்று நாம் சொல்லுகிறோம். குறைந்தபட்சம் பெருமாளுக்கு இன்றைய தினம் நான் சந்நிதிக்கு சென்றேன், ஒரு தேங்காயை உடைத்தேன், ஒரு வாழைப்பழத்தை சமர்ப்பித்தேன் என்று சொன்னால் இந்த தேங்காயை நாம் சிருஷ்டித்தோமா, வாழைப்பழத்தை நாம் சிருஷ்டித்தோமா? எல்லாம் ஏற்கனவே அவன் படைத்து வைத்திருக்கிறான். அவன் படைத்ததையே அவனுக்கு கொடுத்து விட்டு நாம் கொடுத்தோம் என்று சொல்லி நாம் அகங்கரிப்பது போலத்தான் இந்த தேவதைகளும் எம்பெருமானுடைய அருளாலே அவனிடமிருந்து பெற்ற வஸ்துக்களிலேயே ஒரு சிலவற்றை அவனுக்கே சமர்ப்பித்து விட்டு தாங்கள் கொடுத்ததாக நினைக்கிறார்களாம். அப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது 3வது பாசுரத்திலே பெரியாழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், இந்திரன் கொண்டு வந்து சமர்ப்பித்தான் ஒரு வஸ்துவை என்று இந்திரனை பற்றி கூறுகின்றார். சந்தமழகியா தாமரைத்தாளர்க்கு எந்தம்பிரானார் என்னால் பிரான் என்கிற சொல்லுக்கு உபகாரம் செய்பவர் என்பதுதான் பொருள். பிரான் என்னால் உபகாரகன் என்று வியாக்கியானத்திலே காட்டுவார்கள். இவன் யாருக்கு உபகாரகன் என்னால் இன்னார் இணையார் இல்லாமல் எல்லாருக்கும் உபகாரம் செய்கிறான். இந்திரனுக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான். ஒவ்வொரு சமயத்திலேயும் இந்திரன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் யாரிடத்தாவது தொலைத்து விடுவார். இரண்யகசிபு அவன் வந்து என்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் அபகரித்தான் என்று வந்து முறையிடுவான். உடனே அவனுக்காக நிருசிம்மனாக அவதரித்து அந்த இரணியனை வதம் செய்து கொடுப்பான். கொஞ்ச நாள் கழியும், உடனே வருவான் மறுபடியும் மகாபலியாலே அபகரிக்கப்பட்டது என்று வருவான். உடனே அதற்காக ஒரு அவதாரம். ராவணனாலே அபகரிக்கப்பட்டது, அதற்காக ஒரு அவதாரம். அதெல்லாம் வேண்டாம். துர்வாசாவுடைய சாபத்தாலே மொத்த சொத்தையும் இழந்தான் இந்திரன். அதற்காக எம்பெருமான் என்ன பண்ணினான்? கடலை கடைந்து அவனுடைய சொத்தையெல்லாம் மீட்டு கொடுத்தான். இப்படி இந்திரனுக்காக ஒவ்வொரு கிழமும் எம்பெருமான் பண்ணுகிற உபகாரம் எத்தனை என்று கேட்டால் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. அதைத்தான் இந்த பாசுரத்தில் என்ன காட்டுகிறார்? எந்தம் பிரானார், நமக்கெல்லாம் அவர் தான் பிரானார். அந்த இந்திரன் சொல்ற வார்த்தையாகவே இதை கொள்ளலாம். எழில் திருமார்வர்க்கு என்று சொல்லுகிறார். இந்த எழில் திருமார்பை உடையவன், அழகான திருமார்பு. அதுவும் மார்புன்னு சொல்லாமல் திருமார்பு என்று சொன்னதனுடைய காரணம் என்ன என்னால், அந்த மார்பிலே எழுந்தருள் இருக்கிற பிராட்டி அவளுடைய கட்டாட்சத்தாலே என்றோ இந்திரனுக்கு இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் மீண்டும் மீண்டும் கிடைத்து வருகிறது. அதையும் சேர்த்து சொல்லுகிறார். எந்தம்பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தமழகிய
தாமரைத்தாளர்க்கு நன்றாக வாசனை மிக்க தாமரை போன்ற அந்த எம்பெருமான் திருவடிகளை உடையவன். எதற்காக இதை சொல்லுகிறார் என்னால், அந்த இந்திரன் வந்து அடிபணிவது அந்த திருவடியிலே தானே. இந்த திருவடிகளை உடையவன், பிராட்டியை திருமார்பிலே உடையவன் எந்த பிரானார், அவருக்கு இது ரொம்ப தகுதியானது என்று நினைத்து என்ன பண்ணினான், இந்திரன் தானும் எழிலுடை கிண்கிணி. இந்திரன் என்ன பண்ணினான், மிக அழகான ஒரு கிண்கிணியை கொண்டு வந்து சமர்ப்பித்தான் என்று சொல்லுகின்றார். கிண்கிணி என்னால் அது ஒரு விதமான ஆபரணம், இடுப்பிலே அணியக்கூடிய ஆபரணம். அது சதங்கை என்று சொல்லுவார்கள். இந்த சதங்கையில அப்படி மணிகள் எல்லாம் இருக்கும். அது கிண் கிண் என்று ஒலி எழுப்புமாகினாலே அதற்கு கிண்கிணி என்றே பெயர் வைத்து விட்டார்கள். அல்லது குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கிலுகிலுப்பை என்று சொல்லுகிறார்களே, அதை கூட கிண்கிணி என்று சொல்லுவதுண்டு. இங்கே கண்ணன் குழந்தையாயிருக்கிற காலத்திலே அவனுக்கு இந்திரன் அதை கொண்டு வந்து சமர்ப்பித்தான் என்றும் கூட பொருள் கொள்ளலாம் போலும். இந்திரன் தானும் எழிலுடை கிண்கிணி என்ன செய்தானதை தந்து உவனாய் நின்றான் தாலேதோ. இந்த தந்து உவனாய் நின்றான் என்கிறார். உவன் என்கிற சொல் அது இப்பொழுது வழக்கொழிந்து போய்விட்டது. தமிழிலே அவன் என்று சொன்னால் வெகு தூரத்திலே இருப்பவனை காட்டும். இவன் என்று சொன்னால் இங்க மிக மிக அருகிலே இருப்பவனை காட்டும். நடுவிலே உவன் என்று ஒரு சொல் உண்டு. அது என்னன்னா, மிகவும் தூரத்திலும் இல்லாமல் மிகவும் அருகிலும் இல்லாமல் சற்று அப்படி தள்ளி இருக்கிறவனை உவன் என்கிற சொல்லாலே காட்டும். வடமொழியிலே சொல்லுகிற பொழுது அதூர விப்ரகிருஷ்டன் என்று தெரிவிப்பார்கள். அந்த இந்திரன் என்ன பண்ணினான், இந்த பிரம்மாவோ ருத்ரனோ அவர்கள் இருவரும் நெருங்கி வந்து நின்றார்கள். ஆனால் இந்திரன் அவ்வளவு தகுதி அவனுக்கு கிடையாது. ஆகையினாலே சற்று தூரத்தில் இருந்து கொண்டே மிகவும் பவ்யமாக கண்ணபிரானுக்கு என்ன சமர்ப்பித்தானா, இப்படி கொண்டு வந்து அந்த கிண்கிணியை சமர்ப்பித்தானாம். தந்து ஓராய் நின்றான் தாலேலோ, தாமரை கண்ணனே தாலேலோ என்று. தாமரை கண்ணன் என்னால் அவன்தான் பரம்பொருள். தச்சேதா கப்பியாசம் புண்டரீகமேவும் அக்கிணி என்று வேதாந்தன் சொல்லுகிற கட்டளையிலே எல்லா தேவதைகளுக்கும் பரதேவதைக்குத்தான் உரிய இலக்கணம் இது. எது என்னால் அந்த தாமரை கண். ஆகையினாலேதான் இந்த தேவர்கள் எல்லாம் வந்து கிஞ்சித் கரிக்கிறார்கள். முதல் பாசுரத்திலே பிரம்மா, அடுத்த பாசுரத்திலே ருத்ரன், இந்த பாசுரத்திலே இந்திரன் என்னால் சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா என்று உபனிஷத்து சொன்ன கட்டளையிலே அந்த தேவதைகள் வந்து இவனுக்கு பொருளை சமர்ப்பிக்கிறார்கள் என்ன அதை எடுத்து காட்டினார். அடுத்த பாசுரம், அந்த பாசுரத்திலே இது பொதுவாக 3 தேவதைகளை எடுத்து சொன்னார். இன்னும் மற்ற தேவதைகள் எல்லாம் இருக்கிறார்களே, அந்த தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணினான்னா, இந்த கண்ணனுக்கு தாங்களும் ஏதாவது கிஞ்சித் கரிக்க வேண்டும் என்று பொதுவாக அத்தனை தேவதைகளும் அங்கே வந்தார்கள் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலே எத்தனை ஆவரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஏன்னா தேவதைகளும் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கிறபடியினாலே ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று கொண்டு கொடுத்தார்கள் என்று கூட நாம் கொள்ளலாம். என்னென்ன கொடுத்தார்கள் என்றால், சங்கின் வலம் புரியும். சில பேர் வலம்புரி சங்கை கொண்டு வந்து கொடுத்தாலாம். குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்றால் சங்கிலே வைத்து பால் ஊட்டுவது என்று உண்டல்லவா. இவன் பால் பருகின்ற பருவத்தில் இருக்கிற குழந்தை தானே கண்ணன். அவனுக்கு வெறும் சங்கிலே பால் ஊட்டலாமா? ஆயினாலே வலம்புரி சங்கை கொண்டு வந்து கொடுத்தாளாம். சங்கின் வலம்புரியும். அதற்கு மேலே சேவடி கிண்கிணியும். அந்த சேவடியிலே அணியக்கூடிய கிண்கிணி, கிண்கிணி என்னால் சதங்கை என்கிற ஆபரணம், அது காலிலே திருவடிகளிலே அணியக்கூடிய ஆபரணம், அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதற்கு மேலே அங்கை சரிவளையும். அழகிய கைகளிலே அணியக்கூடிய சரிவளை என்னால் தோல்வளை என்று சொல்லலாம். அல்லது முன்கையிலே அணியக்கூடிய சில வளைகள், குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள், அங்கை சரிவளையும். அதற்கு மேலே நாணம். நாணம் என்னால் மேலே போடக்கூடிய பூணு நூல் என்னது ஆபரணமாகவே அணியக்கூடிய நாணது. அதற்கு மேலே அரை தொடரும். அறையிலே அணியக்கூடிய நான் என்ன, இதெல்லாம் எத்தனை ஆபரணங்கள். இவையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தவர்கள் யார் என்னால் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார். அந்த தேவதைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாளாம். அவெல்லாம் எங்க இருக்கானா, ஆகாசத்திலே இருக்கா, கீழே இறங்கி கூட வரமாட்டேன்றாளாம். ஏனென்றால் இந்த பூமியினுடைய அசுத்தியை பார்த்தால் அவர்களுக்கு இறங்குவதற்கு கூட மனம் வரவில்லை. ஆயினாலே இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அதை போத்தந்தார் என்னால் கொடுத்து அனுப்பினார்கள் என்று அர்த்தம். அவர்கள் வரவில்லை, ஆரிடத்திலே கொடுத்து அனுப்பிவிட்டார்கள்.
அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கட்கருமுகிலே தாலேரோ. ஆனால் அது அத்தனையும் அவர்கள் கொடுத்த பொழுதும் கூட ஏதோ இன்னொருத்தர் கொடுத்துத்தான் தான் பெற வேண்டும் என்ற நிலையிலே இருப்பவன போல அது இன்னொருத்தர் கொடுத்ததனாலே தனக்கு உண்டான மகிழ்ச்சி எல்லாம் தெரியும்படியாக தன்னுடைய திருமேனி மிகவும் அப்படி தேஜஸோடு விளங்கும்படியாக அப்படி இருந்ததான் செங்கட்கருமுகிலே தாலேரோ என்று நல்ல சிவந்த கண்ணை உடையவனாய் கரிய முகில் மேகம் போல இருக்கக்கூடிய திருமேனியை உடையவனான கண்ணனே என்று சொல்லுகிறார். அதனுடைய தாற்பயம் என்ன என்னால் அந்த பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்ததனாலே ஏற்பட்ட மகிழ்ச்சி அவனுடைய திருக்கண்களிலே தெரிகிறது. அது செங்கட்கரு கண்ணன். அதற்கு மேலே அதனால ஏற்பட்ட சந்தோஷம் அத்தனையும் திருமேனியினுடைய பூரிப்பிலே தெரிகிறதாம். அதனால செங்கட்கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ என்று தேவகியினுடைய சிங்கம் யசோதை இளம் சிங்கம் என்றால் ஆண்டாள். இங்கே யசோதையினுடைய பாசுரமாக சொல்லுகின்ற பெரியாழ்வார் அவனை தேவகி சிங்கம் என்கிறார். தேவகியாலே அடக்கி ஆள முடியாத சிங்கக்குட்டி போல இருக்கிறவன் என்று அப்படி பொருள். இப்படி இந்த பாசுரத்திலே தேவர்கள் எல்லாம் செய்த அந்த ஒரு கிஞ்சித்காரம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அடுத்த பாசுரத்திலே அந்த தேவர்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்தவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு தேவதை அவன் ஆறுன்னா குபேரன் என்கிற வைஸ்ரவணன். அவனுக்கு வைஸ்ரவன் அதாவது விஸ்ரவஸ் என்கிறவருடைய பிள்ளை ஆகையினாலே அவனுக்கு வைஸ்ரவணன் என்று பெயர். அவன் குபேரன். குபேரன் என்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன்தான் செல்வத்துக்கு அதிபதியாம். வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய பொருள்களை வாரி வாரி வழங்குகிறானாம். அதை தெரிவிக்கிறார் அடுத்த பாட்டில. அழகிய வைம்படைய ஆரவன் கொண்டு அழவில் கொடையார் வழக்கிறவனன் தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ. அதாவது என்ன தெரிவிக்கிறார் பாருங்கள். கண்ணபிரானுடைய எழிலார்ந்த திருமார்பிற்கு இது ஏற்கும். அவன் கொடுத்த ஒரு ஆபரணம். அது என்னன்னா இந்த கண்ணபிரானுடைய திருமார்பிற்கு இது மிகவும் தகுதியானது. எழிலாறு திருமார்பிற்கு ஏற்கும் இவை என்று இதுதான் தகுதியானது என்று சொல்லி என்ன கொண்டு வந்து கொடுத்தான் என்னால் அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு. ஐம்படை என்னால் சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் பஞ்சாயுதங்களை பதித்து ஆபரணங்களை பண்ணுவது என்று வழக்கம் உண்டு அந்த காலத்தில். எம்பெருமானுடைய ஆயுதங்கள் அவை சங்கு, சக்கரம், கதை, வில், வாழ் என்று 5 ஆயுதங்கள். இந்த 5 ஆயுதங்களையும் ஒரு ஆபரணத்திலே செய்து கழுத்திலே போட்டால் அது ரக்கை என்று சொல்லுவார்கள். தமிழர்கள் கூட அதை ஐம்படை தாலி என்று சொல்லுவது வழக்கம். அந்த 5 படைகளோடு கூடிய ஆபரணம் அவைகள் தானே எம்பெருமானுக்கு ஆயுதங்களாக இருந்து உலகை ரட்சிக்கின்றன. அவை இவனையும் ரட்சிக்கட்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஆபரணங்களை அணிவிப்பார்கள். அந்த ஆபரணத்தை குபேரன் கொண்டு வந்து கொடுத்தானாம். என்ன பண்ணினான்? அவன் எழிலார் திருமார்பிற்கு ஏற்கும் இவை என்று அழகிய ஐம்படையும் ஹாரமும் கொண்டு ஒரு ஹாரத்தையும் கொண்டு வந்து அந்த ஐம்படையை அந்த ஹாரத்திலே பதித்து கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்தவன் யார் என்றால் வழுவில் கொடையான். வழி இல்லாத கொடை. என்னால் ஒருத்தனுக்கு கொடை கொடுக்கிற பொழுது நாம் கொடுத்தோம் என்று அகங்கரித்து கொடுப்பது அது கொடை அல்ல, அது கர்வம். அது ஆனால் அப்படிப்பட்ட கர்வம் எல்லாம் இல்லாமல் கொண்டு வந்து சமர்ப்பிப்பதாக அப்படி பவ்யமாக சமர்ப்பித்தான். ஆகினாலே வழுவில் கொடையான். வழு என்றால் குற்றம், குற்றமில்லாத கொடையாளி. என்ன பண்ணினான்? வைச்சிரவணன். வைஸ்ரவணன் என்கிற வட சொல்லை வைச்சிரவணன் தொழுது ஓனாய் நின்றான் தாலேலோ. அப்படி அவன் உன்னை சேவித்துக் கொண்டு ஓனாய் என்னால் அவனும் கூட சற்று அப்படி தள்ளித்தான் நிற்கிறான். அதூர விபரிக்கிட்டனாய் வந்து மிகவும் பவ்யத்தை தோற்ற இருந்து அவன் கொடுக்கிறான். தூமணி வண்ணனே தாலேலோ. அதையும் ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் மிகவும் மகிழ்கிறான் என்கிறது அவனுடைய அந்த திருமேனியிலே தெரிகிறதான். அதனால தூமணி வண்ணனே தாலேலோ என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். மேலே இன்னும் பாசுரங்களிலே மற்ற தேவதைகளும் செய்த அந்த கிஞ்சித்காரம் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம்.